வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஊடகத்திற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, உற்சாகத்தை அளிக்கிறது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவை. ஆகவே நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள், எங்களுடைய காணொளிகளை பரவலாக கொண்டு சேருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் பாலா. வணக்கம். பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போதெல்லாம் கோ பேக் மோடின்ற வாசகம் ட்ரெண்ட் ஆகும். இப்போ அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எப்படி நடக்கும்? இப்போ அப்படி நடக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம விடியல் முதல்வர், திராவிட முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கார். அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்காது. பொதுவாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த விஷயத்தை பலமுறை சொல்லியிருக்கிறேன். திமுகவை எப்போவுமே அதிகாரத்தில் அமர வைக்கக்கூடாது. தமிழர்களுக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா திமுகவை அதிகாரத்தில் அமர வைக்கிறது மட்டும் இல்லை, திமுகவை எதிர்கட்சி வரிசையில் கூட அமர வைக்கக்கூடாது. திமுகவை எப்போவுமே அந்த ஒரு போராட்ட நிலையிலே வச்சுக்கணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்காக மிக உக்கிரமாக போராடுவார்கள். தமிழர்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக மிக கடுமையாக போராடுவார்கள். தமிழர்களின் உரிமை சார்ந்து கடுமையாக போராட்டம் நடத்துவார்கள். தமிழர்களுடைய வேளாண்மை அல்லது இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, திமுக காரணம் மாதிரி கொந்தளிக்க முடியாது. ரைட் அப் எல்லாம் பின்னி படல் எடுப்பாங்க. அப்படி திமுகவுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அவங்க எப்போவுமே எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப உக்கிரமாக பேசுவாங்க, எழுதுவாங்க, இயங்குவாங்க, போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க. ஆனால் எப்போ நீங்கள் மறந்து போய் தப்பி தவறி சரி கடந்த ஒரு 10 வருஷம் வீட்டில் உட்காந்துட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மறந்து அப்பாவியாக நம்பி குத்துன்னு ஓட்டை போட்டீங்கன்னா, திமுக அதிகாரத்தில் உட்காந்துச்சுன்னா எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதையெல்லாம் ஆதரிப்பார்கள். அதை ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆதரிக்கிறத நியாயப்படுத்துவாங்க, தர்க்க ரீதியாக நியாயப்படுத்துவாங்க. அதாவது அதிமுக காரனுக்கு திமுக காரனுக்கு என்ன வித்தியாசம்னா, அதிமுகவும் திமுகவும் ஊழல் செய்கிறது இதிலெல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஊழல்களை அல்லது அந்த திருட்டுத்தனத்தை செய்கிறத நியாயப்படுத்துறதுக்கான அடியாட்கள் அதிமுக வசம் கிடையாது. அந்த இன்டலெக்சுவல் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அது அதிமுக அங்கே ஓட்டா, அங்கே அறிவாளிகளுக்கு சரக்குள்ள ஒன்றுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அது ஜெயலலிதா காலத்தில் அப்படிதான். எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததில்ல. ஆனால் ஜெயலலிதா காலத்தில் நான் பார்த்தது வரைக்கும் அங்கே ஹெலிகாப்டர் கும்பிடுறது அல்லது கீழே அம்மானு தரையை கும்பிடுறது, சூவை பார்க்குறது, இது மட்டும்தான் அங்கே தகுதி. ஆக பொதுவாகவே அதிமுக தரப்பில் இந்த திராவிட அரசியல், இன்டலெக்சுவல், சாதி மறுப்பு, ஆரிய எதிர்ப்பு இதெல்லாம் அந்த ஏரியாவில் கிடையாது. ஆனால் திமுக காரனை எடுத்துட்டிங்கன்னா, மார்க்சும்பா, பெரியாரும்பா, அம்பேத்கரும்பா, லெனின், சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சகட்டு மேனிக்கு என்னென்ன புரட்சிக்கிற பெயர்கள்லாம் உண்டோ எல்லா பெயர்களையும் எடுத்து போட்டு பேசுறதுல திமுக காரனை மிஞ்ச முடியாது. அதையெல்லாம் செய்வான். இதையெல்லாம் எதுக்கு செய்வான்னா, அவனுடைய திருட்டுத்தனத்தை, களவாணித்தனத்தை நியாயப்படுத்துறதுக்கு பேசும். இப்படி திமுகவுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் எப்படி பேசினாங்க அப்படிங்கிற வரலாறு எஸ்டிடிகளை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த கோபேக் மோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போவுமே மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னாலே கோபேக் மோடி அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகும். ட்விட்டரில் எல்லா இடத்துலையுமே அதகலப்படும், நம்பர் 1 மாறும். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாத ஒரு சூழலில் இதெல்லாம் நடந்தது. அப்போ நம்ம ஆளுங்கட்சியாக அதிமுக பழனிசாமி அணி அவர்கள் இருந்தாங்க. அப்போ ரொம்ப எதிர்பார்த்து இதே மாதிரி தான் மோடி அப்போவுமே அவர் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்காகவோ இல்லைனா பல்வேறு காரணங்களுக்காகவோ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவார். என்ன அளவுக்கு வந்தாலும் சரி, நாங்கள் கோபேக் மோடி போடுவோன்ட்டு அப்போ அது ட்ரெண்டிங் ஆச்சு. இப்போ நம்ம அப்படி ஒரு விஷயம் ஏன் நடக்கலை அப்படின்னா, திமுக அதிகாரத்துக்கு வந்துடுச்சு, அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. கேட்பாங்க, இந்த மாதிரி திட்டங்களை துவக்கி வைக்க வர்றவரை எப்படி கோபேக் மோடி போடுறது அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமாக கேட்பாங்க. இதே வெங்காயத்தை தான் பழனிசாமி ஆட்சியிலையும் மோடி திட்டங்கள்லாம் துவக்கி வைக்கிறது தான் வந்தார். அப்போ என்ன வெங்காயத்துக்கு கோபேக் மோடி போட்டீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு தேவை இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. இப்போ அப்படியான தோற்றத்தை உருவாக்கினா செந்தில் பாலாஜி, பொன்முடி அப்படின்னு வரிசையாக பல டிக்கெட்டுகள் உள்ளே போக வேண்டியிருக்கும். அதனால் இப்போ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த முறை மோடிக்கான
எதிர்ப்பலைகள் இல்லை. ஆனால் எப்போதும் போல தமிழர் கருத்துருவாக்க அரசியல் அல்லது தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது அது சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் வந்து எப்போதும் போல அவர்கள் வந்து மோடி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் கோபேக் மோடி போடுறதை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் திமுக பங்களிப்பு செய்யாது. சரி, அதிகாரத்தில் இவங்க இருக்காங்க அதனால் செய்ய முடியாது அப்படின்னா சரி, ஓகே, முதல்வர் அதை செய்ய முடியாது. போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர் ஸ்டாலினில் ஆரம்பித்து வைகோ, அந்த அவங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்கள்ங்கிற கூட்டணி கட்சிகள், அப்புறம் அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ஆட்கள், அப்படி இப்படின்னு எல்லாம் கருப்பு படம்னு பார்க்க விடுறது என்ன, டிசைன் ஐடியாஸை அவங்கள்ட்ட தான் கற்றுக்க முடியும். அப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணாங்கல்ல. அந்த கிளைக்குழுக்கள் கூட இந்த முறை அதை வந்து செய்ய மாட்டாங்க. இதுதான் நம்ம ரொம்ப ஆபத்தான விஷயமா பார்க்கோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களோடு சேர்ந்து அந்த ஜனநாயக சக்திகளுமே வந்து தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இப்போ இந்த கோபேக் மோடிங்கிறது பலூன் வந்து ஏதாவது மையான பூமியில் புதைக்கப்பட்டு சோழி மொழிக்கப்பட்டு அதுக்கு வந்து மலர் வளையம் வைக்கப்பட்டிருக்கும். அதனால் திமுக விஷயம், திமுக எப்போதுமே அவர்கள் நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள். அவர்கள் திரைத்துறையை பயன்படுத்தி தான் அதிகாரத்திற்கு வந்தார். அது மாதிரி அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா அவங்க ஒரு நடிகர்கள் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடணும். ஆகவே அவர்கள் போடுற கோபேக் மோடி இந்த மாதிரியான ட்ராமாக்கள்லாம் இப்போ நடக்காது. அதுக்கு நடக்கணும்னா திரும்ப அவங்க வந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு போகணும், அல்லது எதிர்க்கட்சிக்காக போராட வேண்டிய நிலையில் இருக்கணும். அந்த நிலையை தமிழர்கள் உருவாக்கும் போது அது நடக்கும். நன்றி, வணக்கம்.